மகன் செய்த தவறுக்கு ஏன் பேரனை நோவா சபித்தான் என்று சொல்லிதான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். நிர்வாணமாய் பார்ப்பதற்கு இவ்வளவு பெரிய ஒரு சாபத்தை, அதுவும் மகனை அல்ல பேரனை சபிக்கிற அளவிற்கு நிர்வாணமாய் பார்ப்பது என்பது பெரிய ஒரு குற்றம் அல்ல. கானானியர்களுக்கும் நோவாவினால் சபிக்கப்பட்ட அந்த கானானையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால், நோவா ஏன் தன்னுடைய குமாரனாகிய காமை சபிக்காமல் கானானை சபித்தான் என்பதற்கு நமக்கு நிச்சயமாய் ஒரு பதில் கிடைக்கும். இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே இந்த 5 புஸ்தகங்கள், முதல் 5 புஸ்தகங்களை எழுதும்போது ஒரு சில காரியங்களை அவர் மறைவாக எழுதுகிறது உண்டு. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொல்லி மோசே எழுதுகிறார். அறிந்தான் என்றால் ஏதோ ஒரு இன்டர்வியூ வச்சு நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, உங்க ஆதார் கார்டு என்ன, அந்த அறிந்து கொள்ளுதல் அல்ல. அறிந்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அப்ப மோசேவுடைய லாங்குவேஜ், அவருடைய லாங்குவேஜ் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. அதாவது நடந்ததை இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஒரு சில காரியங்களை மறைவாக அவர் எழுதுவார். அந்த மறைவாய் இருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி அதற்கு பின்பதாய் இருக்கிற வசனங்கள் இல்ல புஸ்தகங்களை வாசித்தா நம்மால் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த சம்பவத்திலும் நோவாவின் நிர்வாணத்தை காம் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ நிர்வாணத்தை கண்டான் என்று சொன்னால் ரொம்ப பிளைனா அப்படி நிர்வாணத்தை கண்டான் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அதோடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மோசே எழுதின லேவியராகமத்தின் புஸ்தகத்துடைய 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 11வது வசனம். தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அப்போ ஆதியாகமத்தில் எழுதின அதே மோசே தான் இந்த லேவியராகமத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார். தன் தகப்பனின் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணம் ஆக்கினபடியால். அப்ப தகப்பனுடைய நிர்வாணம் என்றால் லேவியராகமம் 20:11 படி, மோசேவின் பாஷையின் படி அதோடைய அர்த்தம் என்னவென்றால் தகப்பனுடைய மனைவியோட சயனிப்பது, இல்லனா தகப்பனோட மனைவியோடு தகாத உறவு வைத்துக் கொள்வது. நல்லா கவனிங்க, இந்த காரியத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்னடா இப்படியெல்லாமா இருக்கு, இப்படியெல்லாமா வேதத்தில் இருக்கு என்று சொல்லி நீங்களும் நான் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கண்ணோட்டத்தில் இந்த காரியங்களை நாம் பார்க்கக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது எப்பொழுதுனா, தேவனுடைய சட்டம் மோசேவுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக. அந்த காலகட்டத்தில் கானானியர்கள் இப்படிதான் இருந்தாங்க. அவர்களுடைய வழக்கம், அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய இயல்பை இப்படிதான் இருந்தது என்பதை அந்த காலகட்டத்தின் அந்த பெர்ஸ்பெக்டிவோட, அந்த கண்ணோட்டத்தோட நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். இப்போ நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு மீண்டும் வரலாம். ஏன் நோவா ஹாமை சபிக்காமல் கானானை சபித்தான் என்றால், இந்த வசனம் அதற்கும் பதில் சொல்லுகிறது. ஏனால் இந்த காம் எப்படி பெறப்பட்டவன், எப்படி பிறந்தவன் என்றால், காமுக்கும் தன்னுடைய தாயாகிய நோவாவின் மனைவிக்கும் இருந்த தகாத உறவில பிறந்த இந்த கானான் சபிக்கப்பட்டவன். சோ இப்படிப்பட்ட அருவருப்பான உறவில் பிறந்த கானான் சபிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, அவனுக்கு பின்பதாய் வந்த அவனுடைய சந்ததியும் இதே அருவருப்புகளை செய்தார்கள் என்று சொல்லி லேவியராகமம் 18 ஆண்டவரும் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் கானான் தேசத்தில் உள்ள கானானியர்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு கட்டளையும் இட்டார். அப்போ இந்த தியரியின் படி பார்த்தா மட்டும்தான் காமை சபிக்காமல் நோவா ஏன் கானானை சபித்தார் என்பதற்கு நமக்கு மிக தெளிவான ஒரு பதில் கிடைக்கிறது. இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரலாம், எதற்காக இந்த காரியத்தை காம் செய்தான்? இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான, இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை ஏன் இவன் செய்ய வேண்டும்? வேதத்தில் இவன் மட்டும்தான் செய்தான் அப்படின்னா இல்லை. வேதத்தில் இன்னொருவரும் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். யார் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தாவீதின் குமாரனாகிய அப்சலோம். தாவீதை அரண்மனையிலிருந்து விரட்டிவிட்ட தாவீதின் சொந்த குமாரனாகிய அப்சலோம் செய்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. அப்படியே அப்சலோமுக்கு உப்பருகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான்.
எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கும்படி தாவீதின் மறுமனையாட்டிகளோடே அவன் தவறு செய்தான், தகாத உறவை வைத்தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் எதுக்கு செய்றாங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால், நல்லா கவனிங்க. அப்சலோம் இப்பொழுது எல்லா இஸ்ரவேலுக்கும் சொல்ல விரும்புகிற காரியம், நான் தான் இப்போ ராஜா, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், என்னுடைய அதிகாரத்தில் தான் எல்லாரும் இருக்கிறார்கள். இதை நிரூபித்து காண்பிக்கும்படி அவனுடைய பவர் என்ன, அவனுடைய அத்தாரிட்டி என்ன என்று சொல்லி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கும்படியாக இதற்கு முன்பதாக இருந்த ராஜாவுடைய மறுமனையாட்டியையே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, அவனுடைய வல்லமை, அவனுடைய சிங்காசனம், அவனுடைய கிரீடம் எல்லாமே எனக்குரியது என்று அவனுடைய பவரை காண்பிக்கிற ஒரு அடையாளமாக தான் அப்சலோம் மாத்திரம் அல்ல, அந்த ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் காமும் செய்தான். இனிமேல் இந்த உலகத்தில் நான் தான் பெரியவனாய் இருக்க வேண்டும். ஏனால் இப்போ இந்த உலகத்தில் 3 நபர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இந்த முழு பூமியும் மீண்டும் என்ன ஆகணும்னா நிரப்பப்பட வேண்டும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பேர், அதாவது சேம், காம், யாப்பேத், இந்த 3 பேர்ல என்னுடைய சந்ததி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் தான் ரொம்ப பெரியவர்களா இருக்கணும், நான் தான் ராஜாவா, எனக்கு தான் எல்லா அத்தாரிட்டியும் எல்லா பவரும் எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லி அதை நிரூபித்து காண்பிக்கும்படி காம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தான். ஆனால் அவன் செய்த அதே காரியம் அவனுக்கு சாபமாய் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், காம் அவசரப்பட்டு அவனுடைய மேன்மையை தேடினது போல நீங்களும் நானும் அவசரப்பட்டு உடனே நான் மேலே வந்துடணும், உடனே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், உடனே எல்லாமே நடக்கணும் என்று சொல்லி அவசரப்படாமல் கர்த்தரனை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் நான் அடங்கி இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாளுக்காய் நீங்கள் காத்திருந்தா ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நம்ம தியானிக்கணும், இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய காரியங்களை நாம் ஏன் தியானிக்க வேண்டும், இவ்வளவு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் நம்ம ஏன் பைபிள் ஸ்டடியில் பார்க்கணும்னு சொல்லி மீண்டும் உங்களுக்கு கேள்வி எழும்பும் அப்படின்னா, நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்களும் நானும் தியானிக்கணும், வாசிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ வேதத்தில் உள்ள எந்த வசனமும் அருவருப்பான வசனமும் அல்ல, அதெல்லாம் அசிங்கமான வசனங்களும் அல்ல. இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள். அது மாத்திரம் அல்ல, மற்றவர்கள் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் போது இதனால தாங்க இப்படி நடந்துச்சு, இதுதான் அதோடைய உண்மை, வசனம் பாருங்க இதைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லி சொல்லுகிற அளவுக்கு நீங்களும் நானும் வேதத்தில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் இப்படிப்பட்ட யாரும் எடுத்து பேச முன் வராத ஒரு சில காரியங்களையும் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். வருகிற நாட்களில் இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வேத வசனத்தின் உதவியோடு நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா அநேகருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அநேகர் பிரயோஜனம் அடையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது இன்னும் இந்த ஊழியத்தை தைரியமாய் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு அது பெரிய ஒரு உற்சாகத்தை அளிக்கும். God bless you. Praise the Lord.